ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ எப்படியும் காலையில் தான் எழுந்திரிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம காமன் குவார்டர்லி எக்ஸாம் 2023 இது கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு லைக் பட்டனையும் ஸ்னாப் பண்ணுறேங்க. டச் பண்ணுறேங்க. மொத்தம் நம்மளுக்கு தமிழ் டு மேக்ஸ், தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து 90 மார்க்குக்கு நடக்கும் எக்ஸாம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, பயோபாட்னி எல்லாத்தையும் சேர்த்து 30 மார்க்குக்கு தான் நடக்கும். அதாவது 70 மார்க்குக்கு தான் நடக்கும். மீதி 30 மார்க் அவங்களே போட்டுருவாங்க. அதாவது இன்டர்னல். ஓகேவா? அதனால் மேக்ஸ் இப்போது நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கறதுனால 70 மார்க்குக்கு பார்க்கணும். 2 கொஷின் பேப்பர் தான். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை மொத்தம் 15 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் டிஃபைன் மோட் ஈஸியான கொஷின், வெரி ஈஸியான கொஷின். இப்போது கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் தான் வரும். இதில் வந்து 24th கம்பல்சரியாக சம் வந்திருக்கு. அதாவது இது வந்து மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஈஸியஸ்ட்டு சம். மை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹவு many ஆர்பிட்டல் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4? மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் வரும்னா 16 ஆர்பிட்டல். இப்போது n ஸ்கொயரு, அப்போது 4 ஸ்கொயர் = 16. அதுக்கப்புறம் இந்த 18th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து 19th ஓரளவுக்கு பாரு. 20யும் ரொம்ப இந்த 18ம் 20யும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 21 பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் ஆக்சிடேஷன்ஸ் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷனையும் ரிடக்ஷனையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஈஸியாக இருந்து ரிமூவ் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவ் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப்னு மாற்றி வரும். அதுக்கப்புறம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரிமூவ் ஆஃப் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இதெல்லாம் வரும். அது ஆக்சிடேஷன்ஸ் அண்ட் ரிடக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் 26ம் வெரி இம்பார்ட்டண்ட். டயகனல் ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. ரைட் தி யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டருடைய யூசஸ் என்னென்னா ரெயின் வாட்டர்னு இருந்திருக்கலாம். வாட்டர் வந்து எதுக்கு தேவைப்படுதோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எழுதிடுங்க. 29th வெரி இம்பார்ட்டண்ட். 30யும் இம்பார்ட்டண்ட். 31ம் இம்பார்ட்டண்ட். இதில் இருக்கிற பாதி இல்லை, முக்கால்வாசி கொஸ்டின்ஸு, முக்கால்வாசின்னு கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசிக்கு மேலே கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த IUPAC வால்யூம் 2ல் 11th யூனிட், இது ஃபுல்லாக ஈஸியான சாப்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட் 3ல் ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ். 34ல் A ரொம்ப இம்பார்ட்டன்ட், பியும் ஈஸி ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மாதிரி ஈக்குவேஷன் கேட்டு எதுனா ஒரு சயின்டிஸ்ட் பேரை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குற மாதிரி எது வந்தாலும் இம்பார்ட்டண்ட் தான். அதெல்லாம் விடவே கூடாது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி, இதுவும் ஒரு இது இம்பார்ட்டன்ட் இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹவு டு யூ derive the value of critical constant in term of van der Waal constants. இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டன்ட் van der Waal தியரம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்ச். ப்ளீஸ் லைக் அண்டு சப்ஸ்கிரைப். முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.